ஒருவர் கந்தசாமி, மற்றொருவர் முனுசாமி. இருவருமே விவசாயிகள். இருவருக்குமே சம அளவு விவசாய நிலம் இருந்தது. ஆனாலும் முனுசாமிக்கு ஒரே கவலை. கந்தசாமிக்கோ நல்ல விளைச்சல், முனுசாமிக்கோ விளைச்சல் மிக குறைவு. ஒவ்வொரு அடியிலும் கவனம் கொடுப்பேன் என நினைத்து களத்தில் இறங்கினார். உழுத நிலமோ தயார். நன்கு உழுத நிலமோ தயார். நல்ல பலன் தரும் விதையும் விதைத்தார். உரம், யூரியா, கிருமி நாசினி என அனைத்து நவீன முறைகளையும் உபயோகித்தார். பணத்தையும் வாரி இறைத்தார். ஆனால் கண்ட பலனோ குறைவு. கந்தசாமியின் அற்புதமான விளைச்சலை பார்த்து ஏன் இந்த வேறுபாடு என யோசித்தார். நிலத்தின் வித்தியாசமா அல்லது ஏதேனும் மந்திர ஜாலமா? மனமோ ஒரே நிலையில் இல்லை. கந்தசாமியிடமே கேட்டார், இதன் ரகசியம்தான் என்ன? ஏ கந்தசாமி, நிலத்துல நான் கூட பணத்தை கொட்டணும்பா, ஆனா உன்னை போல அறுவடை கிடைக்கலையே. இத ரகசியம் என்ன, நீயே சொல்ல. அண்ணே, இதெல்லாம் இயற்கை முறை விவசாயத்தின் அற்புதம். அப்படி என்னப்பா புதுமுறையான விவசாயம்? அதன் பேரை இப்பதான் முதல் முறையா கேள்விப்படுறேன். அண்ணே, இது மிக எளிதான விவசாயம். முதல்ல விதைய பகவானுடைய நினைவோடு சக்திசாலி ஆக்கணும். பிறகு அந்த ஈஸ்வரனுடைய நினைவிலேயே விதைய விதைக்கணும்னு. அப்புறம் சாணம் போன்ற ஜீவாமிர்தத்தையும் இலை தலைகளுடைய உரத்தையும் போடணும். பிறகு கிருமிகளை கொல்ல வேப்பிலை சாறையும் கோமியத்தையும் சேர்த்து தெளிக்கணும். இதுக்கு மேல முக்கியமான விஷயத்த சொல்லட்டுமா? பகவானுடைய நினைவிலே இருந்து நல்ல எண்ணங்களையும் நல்ல பாவனைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கணும்னு. பயிர்களுக்கு கூட அன்பை தானே வேண்டுது, விஷம் போன்ற உரங்களை கிடையாது. யோ பைத்தியமா நீ? இது நடக்கக்கூடிய விஷயமா என்ன? நடக்க முடியாதது எதுவுமே இல்லன்னு. நான் மட்டும் இல்லன்னு, ஆயிரக்கணக்கான விவசாயிங்க இந்த மாதிரி தானே விவசாயமே பண்றாங்க. பாருங்க, இதுல விளைஞ்ச இந்த பழத்தை கொஞ்சம் சாப்பிட்டு தான் பாருங்களேன். ஆஹா, என்ன ருசி! இந்த மாதிரி பழத்தை நான் இப்பதான் வாழ்க்கையிலே சாப்பிடுறேன். இனிமே நான் கூட இந்த சாஸ்வத யோக முறை விவசாயத்தை பண்ண போறேன். செலவும் கம்மி, உழைப்பும் கம்மி, சுத்த மனசுல உற்பத்தியான சுத்தமான பயிர். நான் கூட இனிமே தியானம் பண்ண போறேன். நான் கூட இந்த மாதிரி பயிர் செய்ய போகின்றேன். புதிய யுகத்திற்கான புது விவசாயம், இதுவே இயற்கை யோக முறை விவசாயம். இப்போ முனுசாமிக்கும் கந்தசாமிக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையும் சுகமாச்சு, பயிரும் வளமாச்சு.